இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 21 18 தொடக்கம் 20 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்கள். மத்தேயு 21 18 தொடக்கம் 20 வரைக்கும். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதிலே இலைகளை கன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுள் என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உவமையை ஆண்டவர் இயேசு இந்த சம்பவத்தை ஆண்டவர் இயேசு எதற்காக சொன்னார், என்ன நோக்கத்துக்கோடு இதை சொன்னார் என்பதை நாம் சிறிது கொஞ்சம் தியானித்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நடைபெற்ற இந்த சம்பவம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மிகவும் ஒரு ஆழமான சத்தியத்தை இதற்குள்ளே வைத்திருக்கின்றார். நாங்கள் வாசிக்கின்றோம், அத்திமரம் அங்கே இருக்கின்றது, கர்த்தருக்கு பசி உண்டாயிற்று. இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் உடனடியாக அங்கே போகின்றார். இலைகள் எல்லாம் இருக்கின்றது, அத்திமரம் ஒன்றை காணுகிறார். அங்கே கனிகளை போய் தேடுகின்றார், கனியை காணவில்லை. அங்கே ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபித்து விட்டு வருகின்றார். அந்த அத்திமரம் உடனடியாக பட்டி போய்விட்டது என்ற ஒரு சம்பவம் இங்கே இருக்கு. இதே போன்று அத்திமரத்தை குறித்து சில ஊமைகளும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை குறித்து நாம் இன்றைய நாளிலே மிகவும் ஒரு ஆழமான முறையிலே நாங்கள் சென்று பார்ப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய நாளிலும் வழி நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உவமை இந்த சம்பவத்திலே அத்திமரத்திலே இலைகளை அன்றி ஆண்டவர் வேறு எதையுமே காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இலைகளை அன்றி வேறு எதுவுமே அவர் காணவில்லை. ஆண்டவர் இயேசு சென்றதே அந்த இடத்திலே இந்த பழம் இருக்கும், கனி இருக்கும், தன்னுடைய பசி ஆற்ற வேண்டும் என்று அங்கே போயிருக்கின்றார். ஆனால் அங்கே அவர் கனியை காணவில்லை. இனிமேல் கனி உண்டாகாமல் இருக்கட்டும், இனிமேல் உனக்கு கனி உண்டாகாது, இவ்வளவு தான் ஆண்டவர் சொன்னார். சீசர்கள் அங்கே கண்டதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் அவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போய்விட்டது. இந்த வார்த்தையோடு அந்த அத்திமரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகவும் இலகுவாக விளங்கக்கூடிய முறையிலே இங்கே இந்த சுவிசேஷகர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கின்றார் கர்த்தருடைய ஆவியான உதவியோடு. இந்த காரியத்தை குறித்து உங்களோடு பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறிய சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சமுதாயத்திலே நன்மதிப்பு பெற்ற ஒரு சகோதரன், ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்ற ஒரு பெயர் பெற்றவர். அவர் பல நல்ல காரியங்களை தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர் செய்து வந்தார். தான தர்மங்களை அவர் செய்து வந்தார். அநாத மடங்களை அவர் கட்டி கொடுத்து பல உதவிகளை செய்து வந்தார். எல்லோராலும் அவர்
ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று புகழப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டார். இவர் ஒரு நாள் தன்னுடைய சபையிலே அமர்ந்திருந்து போதகரால் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தேவதூதை நன்றாக செவிமடுத்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையிலே தான் ரட்சிக்கப்பட்டவன் என்று பெயரளவில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். தான் கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையிலே அதையும் இதையும் என்று செய்வதுதான் முக்கியம் என்றல்ல, அவருடைய சித்தத்துக்கு, அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு, தன்னை தெரிந்து கொண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிப்பதே ஒரு முக்கியமான இது என்பதை அவர் அந்த தேவதூது மூலம் உணர்வடைந்தவராய் அந்த இடத்தில் தானே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய இந்த வரலாற்றை தான் நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நினைப்பது இப்படித்தான், நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இதோடு என்னுடைய காரியம் முடிந்து விட்டதென்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தான் இன்றைக்கு அநேகராயிருக்கிறார்கள். ஆனால் இவர்களிலும் விட ஒரு மேன்மையானவனைத்தான் இந்த சாட்சியின் மூலம் நான் வாசிக்க கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உணர்வடைந்து தன்னை கிறிஸ்துவுக்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்த ஒரு சம்பவம், ஒரு அருமையான ஒரு சாட்சி. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனையை தட்டி எழுப்பும்படியான ஒரு நல்லதொரு சாட்சியை முன்வைத்தே இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் இந்த மகிழ்ச்சியோடு இந்த காரியத்தின் மேல் தேவன் இந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு ஆழ்ந்த சத்தியங்களை இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே பேசும்படியான ஒரு கிருபை என்ற நாளிலே தந்திருக்கின்றார். இது நாங்கள் ஒரு வேத படிப்பு போன்று, அதாவது இவற்றை நாம் மிகவும் ஆழமாக சென்று பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும்படியாக இந்த சம்பவத்தை நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பார்க்க போகிறோம். இன்று சபை சம்பந்தமான இன்றைய காரியங்களில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்களாய் இருந்தாலும் அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை செய்தாலும் கோடாகோடி ஜனங்களுடைய பேர் ஆதரவுகளை பெற்றாலும் அருமையானவர்களே, இன்றைக்கு பல கோடி மக்களுடைய இருதயங்களை பிடித்து கொண்ட ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு மனுஷனாக இன்றைக்கு வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு கனி கொடுக்காத ஜீவியம் செய்ய முடியும் என இந்த கிறிஸ்தவனுடைய இந்த ஜீவியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓசியா புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே, ஓசியா 10 வசனத்திலே சொல்லப்படுகின்றது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தர் பேசுகின்றார். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலை திராட்சை செடிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்று கர்த்தர் வேதனையோடு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எரேமியா மூலம் கர்த்தர் பேசுகின்றார். புதிய ஏற்பாட்டிலே கனி கொடுத்தலை பற்றிய சம்பவத்தை விளக்க அத்திமரத்து உவமைகள் இடம்பெற்றிருப்பதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் மூலமாக இவ்விதமான காரியங்களை நாங்கள் அநேகமாக காணக்கூடிய இருக்கிறது. அதாவது தேவனுக்காக கனி கொடுக்க தவறிய தேவ ஜனங்கள் மேல்
நியாய தீர்ப்பு வரும் என்ற சத்தியம் இங்கு தெளிவாக இந்த அத்திமரத்து உவமைகள் மூலம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அருமையானவர்களே, தேவனுக்காக கனி கொடுக்க தவறிய தேவனுடைய ஜனங்கள் மேல் நியாய தீர்ப்பு வரும் என்பது தெளிவாக வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். திராட்சை செடியை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி என்று அங்கே கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி. ஏனென்றால் இஸ்ரவேல் பலனற்ற போலியான திராட்சை செடியாக அவர்கள் மாறிவிட்டார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி என்று அங்கே உறுதியாக அங்கே கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் ஆரம்பத்திலே வாசித்தபடி ஓசியா புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையிலே இருந்து இஸ்ரவேல் தேவனுக்கு கனி கொடுக்கவில்லை என்று தெளிவாக விளங்குகிறது. அப்படி என்றால் அவர்கள் யாருக்காக கனி கொடுத்தார்கள்? தங்களுக்கு தாங்களே கனி கொடுத்தார்கள். பின்ன யாருக்காக அவர்கள் கனி கொடுக்கப்பட வேண்டும்? தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே கனி கொடுத்தார்கள். இதைத்தான் தேவன் வேதனையோடு இங்கே அங்கலாய்க்கின்றார். இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகின்ற வார்த்தை இஸ்ரவேலர் பலனற்ற திராட்சை செடி, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கின்றார். ஆம், இஸ்ரவேலர்கள் செழிப்பாய் வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, வெளி தோற்றத்தின்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போன்று அவர்கள் பெரிதான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு மிகவும் ஒரு பலமிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு பெயர் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பார்த்த பொழுதோ அந்த அத்திமரம் இலைகளினால் நிறைந்திருந்ததைத்தான் அவர் கண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் கண்ட காட்சி, இந்த ஜனங்கள் இலைகளினால் தான் நிறைந்திருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலராக, இந்த புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்களாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்களாக இன்றைக்கு தேவ ஜனங்களில் அநேகர் இன்றைக்கு இவ்விதமாகத்தான் இருக்கிறார்கள். எவ்விதமாக? இலைகள் உள்ள கிறிஸ்தவர்களாக, இலைகள் உள்ள கிறிஸ்தவர்களாக, தங்களுக்கு தாங்களே கனி கொடுத்து செழிப்புள்ளவர்களாக, கர்த்தர் ஆசீர்வதிப்பது போன்ற ஒரு தோற்றமுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அங்கே உபவாசம், இங்கே உபவாசம், அங்கே அந்த கூட்டம், இந்த கூட்டம், நாங்கள் இன்றைக்கு பிரேயர் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங் என்று சொல்லி அவர்கள் ஓடுவதும், பிரேசலோ சொல்லுவதும், கை கொடுப்பதும், அந்த ஊழியர் இந்த ஊழியர் என்று சொல்லி ஓடி திரிவதும், இவ்விதமாக தங்களுக்கு தாங்களே அவர்கள் கனி கொடுத்து செழிப்புள்ளவர்களாக, கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற போன்ற ஒரு தோற்றமுடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் இலை கிறிஸ்தவர்கள் என்று அவர் காணுகின்றார். இவ்விதமாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பார்வையில, மனுஷனுடைய பார்வையிலே அவ்விதமாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் பார்வையிலே கனி அற்றதும் இலைகளினால் நிறைந்துள்ளதுமான கிறிஸ்தவர்களாக இங்கே காணப்படுகின்றார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தமது ஜனங்களுக்கு நன்மை செய்தபடியினால், நன்மை செய்கிறபடியினால் அவர்கள் செழிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது மறுப்பதற்கு இல்லை. ஏன்? தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கின்றார். நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் ஒரு பாடல் ஒன்றை பாடினோம். நன்மைகள் செய்த இயேசுவுக்கே நன்றி பலியை நாங்கள் செலுத்துகிறோம். ஆம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்றுதான் வேதத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம்.
அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நன்மை செய்கிறவராத்தான் இருக்கிறார். அவர்கள் நன்கு வளர்ந்து தமக்கு கனி கொடுக்க வேண்டும். தமக்கு கனி கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே கனி கொடுக்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு வேதனையோடு பல காரியங்களை சுட்டி காட்டினார். அவர்கள் நன்கு வளர்ந்து தமக்கு கனி கொடுப்பதற்கு தாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் தேவன் செய்தார். அவர்களுக்கு சகலதையும் செய்து கொடுத்தார். சங்கீதத்திலே 80வது அதிகாரத்திலே சங்கீதம் 80 8-9 வாசித்து பாருங்கள். சால்ம் ஆக்சிஸ் வாசித்து பாருங்கள். 9 அல்லது 9 சேல். உங்களுக்கு நீங்கள் 8வது 9வது தயவு செய்து வாசியுங்க. ஆம் ஆம் நாட்டினீர். ஆம் ஆம். இன்னொரு வாசிங்க 8-9 வாசிங்க. துரத்தி விட்டு அதை நாட்டில் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. பாருங்கள் எவ்வளவு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இந்த திராட்சை செடியை குறித்து இந்த ஏசாயாவிலே சொல்லும் பொழுது கூட, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கடந்த தடவை நீங்கள் வாசித்தீர்கள். கடந்த தடவையோ அதுக்கு முதல் தடவை இந்த வார்த்தை வாசித்தீர்கள். பின்ன ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான் என்று லூக்கா சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அத்திமரத்துக்கு என ஒரு சிறப்பான இடம் கவனமாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அத்திமரத்திற்கு என ஒரு சிறப்பான இடம் அங்கே கவனமாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எந்த மனிதனுக்கும் கடனாளி அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எந்த மனிதனுக்கும் கடனாளி அல்ல. அவர்கள் கனி கொடுப்பதற்கு தன்னால் என்ற எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் தனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னால் என்ற அனைத்தையும் அவர் நமக்கு செய்து விட்டார். இனி கனி கொடுக்காவிட்டால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கனி கொடுக்காவிட்டால் அது தேவனுடைய தவறு அல்ல. அது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அது நம்முடைய தவறு. அதாவது நமக்கு நாமே அல்ல, தேவனுக்கு. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு கனி கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். ஆகவே அது கொடுக்கவில்லை என்றால் அது நம்முடைய தவறு, அவருடைய தவறு அல்ல, அது நம்முடைய தவறு. தேவன் தம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்டவர்களாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்து விட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, அருமையானவர்களே, நம்முடைய இஷ்டப்படியான வாழ்க்கை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் சிந்தித்து இவ்விதமாத்தான் நடக்கிறது என்று சொல்லுகின்ற வாழ்க்கை அல்ல. என்னுடைய இஷ்டப்படியான வாழ்க்கை அல்ல, என்னுடைய சொந்த சிந்தையின்படியான வாழ்க்கை அல்ல. தேவன் விரும்புகின்றதை செய்கின்ற, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்கின்ற வாழ்க்கையே ஆவிக்குரிய வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நான் அப்படி சொல்லுகின்றேன் என்றால், தேவனுக்கு நாம் அடிமை. தேவனுக்கு நாம் அடிமை. ஆகவே இந்த அடிமை எஜமான் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான்.
ஆகவே தேவன் விரும்புகிறதை, இன்றைக்கு அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதை எவ்விதம் நாம் அறியலாம்? தேவன் நம்மிடமிருந்து என்னத்தை விரும்புகிறார், தேவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றார் என்று நாம் எவ்விதம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்றால் வேதாகமத்தின் மூலமாக நாம் அறியலாம். அடுத்தது சபையின் வழிநடத்தல்கள், தேவ ஆலோசனைகள் மூலம் அறியலாம். அடுத்தது நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் பைபிள் படிச்சுட்டா போதும், நாங்கள் வேற ஒன்றுமே வாசிக்க தேவை என்று சொல்லுவார்கள். மிகவும் ஒரு மதியினமான ஒரு பேச்சு. சொல்லுவார்கள், நாங்கள் அந்த புத்தகங்களை வாசிக்க தேவையில்லை, நாங்கள் ஒரு புத்தகம் வாசிக்க தேவை, பைபிள் வாசிச்சாலே எங்களுக்கு போதும். நான் உண்மையை சொல்லுவேன், என்ன தெரியுமா, நீங்கள் வேணுமென்றா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இப்படி சொல்லுகிற இடத்திலே அவர்களுக்கு பைபிள் அறிவும் அவர்களுக்கு இருக்காது. நான் தொழிற்படியா உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு சாக்கு போக்கான ஒரு வார்த்தை அல்லது பிசாசுடைய வஞ்சகமான வார்த்தை. நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு, அநேக புத்தகங்கள் இருக்குது, ஜனங்களை குழப்புகிற புத்தகங்கள் இல்லை என்று சொல்ல இல்லை. ஆகவே அது உங்களுடைய சபையினுடைய வழிநடத்தல் மூலமாக அல்லது போதுடைய ஆலோசனையின் மூலமாக நீங்கள் அந்த அருமையான ஆவிக்குரிய நூல்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள், அதாவது பல ஆவிக்குரிய மனுஷர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதிர்ச்சியினால் எழுதப்படும் அநேக புத்தகங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்ப, ஒரு பலப்படுத்த அது உதவியாக இருக்கும். வேத வார்த்தைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு அவற்றை வாசிக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மேம்பட்டு கொண்டு போகும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டு தேவன் என்ன செய்கின்றார், நமக்கு பலவிதமான ஒழுங்கு விதிகளை நமக்கு தந்திருக்கின்றார். தேவன் விரும்புகிற விதமாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதாவது நீங்கள் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க, அதாவது தேவன் விரும்புகின்ற அந்த கனிகளை கொடுக்க வேண்டிய அனைத்து ஆதாரங்களையும் உங்களுக்கு தேவன் அளித்திருக்கிறபடியினால் நீங்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிற ஜனங்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கனி கொடுக்கின்ற காரியத்தை நீங்கள் நன்றாக இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சில காரியங்களை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் உங்களுக்கு இந்த காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு போகின்றேன். உங்களை ரட்சித்து அப்படியே ஒரு ஆதரவற்றவர்களாக தேவன் வீதியிலே விட்டுவிடவில்லை, நடுரோட்டிலே அவர் விட்டுவிடவில்லை. ரட்சித்தே என்னுடைய கடமை முடிந்தது என்று விட்டுவிடவில்லை. அவர் என்ன செய்கின்றார், உங்களை பத்திரமாக சபையிலே கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றார். உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணும்படியான ஊழியரையும் அங்கே ஏற்படுத்தி விடுகிறார். அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளாத எதுவுமே உங்களிடத்திலே இல்லை. அருமையானவர்களே, உங்களை ரட்சித்த தேவன் அவர் உங்களுக்கு சகலதையும் உங்களுக்கு தந்திருக்கின்றார். அவர் விதைக்காத இடத்திலே அறுக்கின்றவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான ஒரு பொல்லாத எஜமான் அல்ல. அருமையானவர்களே, அப்படியாயின் நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவளாய் காணப்படாமல் நமக்கு நாமே கனி கொடுக்கிறவளாய் நாங்கள் காணப்பட்டால் அவர் நிச்சயமாய் நம்மை நியாயம் தீர்ப்பார். நிச்சயமாய் இன்றைக்கு நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு அநேகர் இந்த சத்தியத்தை அறியாமல் தாங்கள் நினைத்தபடி தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு போவதும் வேதனைக்குரிய ஒரு காரியம். தேவன் நமக்கு தந்திருக்கும் ஆதாரங்கள் அனைத்து ஆதாரங்களும் நமது சொந்த நன்மைக்காகவும் நமது வசதியான வாழ்க்கைக்காகவும் அல்ல. நமக்கு அவர் தந்திருக்கிறாரே தனக்கு கனி கொடுக்கும்படியாக சகல ஆதாரங்கள். இவை யாவும் நான் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ, என்னுடைய சொந்த நன்மைக்காக வாழுவதற்காக அல்ல. அவை அனைத்தும் நாம் அவருக்கு கனி கொடுப்பதற்காகவே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அண்மையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கர்த்தருடைய வழிநடத்தலோடு உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். பாருங்கள், கடந்த சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க நாட்டின் தலைவர் ஒரு காரியம் ஒன்றை, செய்தி ஒன்றை பேசினார். அதாவது ஒரு நாட்டிலே குழப்பம் விளைவிக்கின்ற இந்த சில அமைப்புகள் சில எச்சரிப்புகளை அவர்களுக்கு கொடுத்த பொழுது, அவர் அந்த நாட்டிலே பேசும் பொழுது ஒரு வார்த்தை பேசினார். நாங்கள் ஒரு பிலமிக்க ஒரு வல்லரசு என்பதை இவர்கள் அறியாமல் இவர்கள் பேசுவது ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிறது. நாங்கள் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் இவ்விதமாக அறிந்திருந்தால் இப்படி பேச மாட்டார்கள் என்று இந்த கருத்துப்படியாக இவ்விதமாக பேசினார். அப்பொழுது அந்த இடத்திலே என்னுடைய இதயத்திலேயே நாம் உடனடியாக அந்த இருதயத்தின் சத்தம் வெளிவந்தது. எப்பொழுது நாங்கள் அந்த வார்த்தையை ஒரு வாயிலே சொல்லும் பொழுது, இது கூடாத ஒரு வார்த்தை, ஒரு அகந்தையின் ஒரு வார்த்தை. தேவன் நியாயம் தீர்க்கப் போகின்றார் என்று நாம் பேசிக்கொண்டோம். ஆம், எமது வல்லமை, எமது பலம் என்று சொல்லி எப்பொழுது சொன்னாரோ அந்த சொல்லி 2 மாதம் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவரால் என்ன செய்ய முடியும்? இயற்கையின் சீற்றத்தை இவரால் அடக்க முடியுமா? வேதம் சொல்லுகின்றது, சமுத்திரத்தை குலுக்கின்றவரும் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறவரும் கர்த்தராகிய நான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது அருமையானவர்களே? கர்த்தரோடு போர் செய்ய முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எல்லா சிந்தனைகளும் போய் இன்றைக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆம் அருமையானவர்களே, தேவன் நியாயம் தீர்க்கின்றார். ஏன் இன்றைக்கு எனக்கு தருகின்ற பதவிகள், எனக்கு தருகின்ற அதிகாரங்கள் உண்மை இல்லை என்றல்ல, ஆனால் இவை எதற்காக தரப்படுகின்றது? தேவனுக்கு கனி கொடுப்பதற்காக, தேவனுக்கு கனி கொடுப்பதற்காக, என்னுடைய சொந்த நன்மைக்காக, என்னுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக அல்ல. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எனக்கு தரப்பட்டிருக்கிற பலத்தை, எனக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரத்தை கொண்டு இந்த நாட்டை அழிக்கவும், நாட்டின் ஜனங்களை நிர்மூலமாக்கவும், நாட்டின் ஜனங்களை அகதிகளாக மாற்றவும் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்றைக்கு எப்படி இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள். எத்தனை லட்சமாக மக்கள் நாடுகளை இழந்து அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கும் பொழுது ஒரு வேதனையான ஒரு காரியம். இது ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லியும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் இன்றைக்கு எங்கே கூக்குரல் இல்லை. கர்த்தருடைய ஊழியர்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் எங்கே? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் எங்கே? அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். வேதனைக்குரிய காரியம். இதைத்தான் இன்று நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் இன்று நாளிலும் உங்கள் மத்தியிலே இந்த தேவதூதை கொடுக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்திலே பேசிய காரியங்கள். எங்கே தேவனுடைய ஊழியர்கள்? இன்றைய நாளில் அல்லவா டெலிவிஷன்களிலே அவர்கள் பேச வேண்டும். ஏன் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது? இவ்விதமாக பேசினார் அல்லவா, இவ்விதமாக நடந்தார் அல்லவா. எவன் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கின்றான். ஆகவே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய தாசர்கள் சொல்ல வேண்டிய தாசர்கள் எங்கே இப்பொழுது? மனுஷர்களுக்கு முன்பாக ஊதவும், தலைகளிலே கை வைத்து தள்ளிவிட்டு வித்தை காட்டவும் தான் இன்றைக்கு டிவிகளை இன்றைக்கு ஊழியர்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர தேவனுடைய நியாய தீர்ப்பை எச்சரித்து சொல்லி காட்டி எச்சரித்து இந்த தேசங்களை பாதுகாக்க இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, தேவனுடைய ஊழியர்கள் இல்லை. அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் கர்த்தருக்குள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதிகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஞ்ஞான முன்னேற்றங்கள் எதற்கு பாவிக்க வேண்டும்? நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளையே,
என்னால் முடியும், என்னால் இதை செய்ய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். உன்னுடைய ஞானத்தை கொண்டு, உன்னுடைய பணத்தை கொண்டு, உன்னுடைய தொழிலை கொண்டு, உன்னுடைய செல்வாக்கை கொண்டு, உன்னுடைய பலத்தை கொண்டு, உன்னுடைய பலமிக்க உன்னுடைய சிநேகிதர்களை கொண்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு தந்திருக்கிற இந்த காரியங்களை கொண்டு தேவனுக்கு கனி கொடுக்கிறவனாய் நீ மாற வேண்டும். தேவன் உனக்கு தந்த ஆதாரம் அதுதான். அதற்குத்தான் உனக்கு பலத்தை தந்திருக்கின்றார், உனக்கு சுகத்தை தந்திருக்கின்றார், உனக்கு நல்ல தொழிலை தந்திருக்கிறார், உனக்கு நல்ல பண செல்வாக்கை தந்திருக்கின்றார், பலவிதமான ஞானத்தை உனக்கு தந்திருக்கிறார். எதற்காக? தேவனுக்கு கனி கொடுக்கின்றவனாய் நீ மாற வேண்டும், உனக்காக அல்ல. இங்கே இஸ்ரவேலர்கள் அதைத்தான் செய்தார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே கனி கொடுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை நன்றாக நீங்கள் அறிய வேண்டும். நாங்கள் பால் குடிக்கிற குழந்தைகளாக இன்னும் இருந்துவிடக் கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை, நான் இருப்பது தேவனுடைய கிருபை. 1 கொரிந்தியரிலே 15ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். 242வது பக்கம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆம், அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆம், ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆம், என்னிலே இருக்கின்ற தேவ கிருபையே அப்படி செய்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஊழியக்காரன். அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற பெரிய ஊழியக்காரன் இந்த உலகத்தில் இப்ப இல்லை. அவர் பெரிய சுவிசேஷகர், இறையிலே பெரிய வல்லுனர். அருமையானவர்களே, சபை ஸ்தாபகர், பெரிய எழுத்தாளரும் கூட. ஆனால் இந்த தகுதிகளை குறித்து ஆண்டவர் பவுலிடம் எதுவும் சொல்லவில்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. எங்கேயாலும் வேதத்தில் வாசி பாருங்க. அவர் இதை குறித்து மெச்சம் இல்லை. அப்பா, நீ பெரிய ஊழியக்காரனப்பா, நீ பெரிய இறையியல் பட்டங்கள் எல்லாம் பெற்றவன், நீ பெரிய பெரிய சபை ஸ்தாபகன், நீ பெரிய எழுத்தாளனப்பா, பெரிய தகுதி எல்லாம் உள்ள இருக்கு, வா உன்னை நான் தெரிந்து கொள்றேன் என்று ஆண்டவர் அதை குறித்து கர்த்தர் பேசவே இல்லை. பவுலை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் கர்த்தர் பவுலிலே காணப்பட்ட அனைத்தும் அவருடைய பாவையிலே குப்பையாய் காணப்பட்டது. அதனால் பவுலிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா? தம்முடைய சித்தத்தை அறிந்து அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்பதே. தன்னுடைய சித்தத்தை அறிந்து, தம்முடைய சித்தத்தை அறிந்து அவர் விரும்புவதை பவுல் செய்ய வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமாயிருந்தது. சவுலாக இருந்த இந்த மனுஷனை, அதாவது பல மேன்மைகளை உடைய இந்த வாலிப முறுக்கு கொண்ட இந்த சவுல், அவன் மிகவும் ஒரு வாலிப முறுக்கான ஒரு இளைஞன். அவனை பவுலாக மாட்ட கர்த்தர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? பலருக்கு முன்பாக தரையிலே அவனை தள்ளிவிட்டார். பலருக்கு முன்பாக அவனை தரையிலே தள்ளிவிட்டார். ஏன்? அதற்கு முன்பாகத்தான் அவன் என்ன செய்தான்? அங்கே போய் சங்கத்திலே, வேத சங்கத்திலே போய் அவன் உத்தரவு ஏற்றுக்கொண்டு வந்தான். அவன் இருக்கிற பலத்திலே அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். நான் இப்பொழுதே போய் கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்துக் கொண்டு நான் வருகிறேன், சிறையிலே அடைக்கிறேன் என்று சொல்லி அந்த வாலிப முறுக்கோடு சென்றான். கர்த்தர் முதல் செய்த வேலை அவனை தரையிலே விட தள்ளினார். நான் செய்கிறேன், என்னால் முடியும் என்று புறப்பட்ட சவுலை தரையிலே அவமானமாக கிடக்க பண்ணிய பின்பே கர்த்தர் அவனுடன் பேச வழி கிடுகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கின்றார். நன்றாக பாருங்கள் அருமையானவர்களே,
சவுலை கீழே ஆண்டவர் விழுத்தாட்டிய பின்பாடு அங்கே இவன் தன்னுடைய பலத்திலே, தன்னுடைய திறமையிலே, தன்னுடைய படிப்பிலே அவன் நம்பிக்கை வைத்திருந்தவன். இதோ நான் செய்கிறேன் என்று சென்றவன் இப்பொழுது எல்லாருக்கும் ஜனங்களுக்கு முன்பாக தரையிலே கிடக்கின்றான், கண் தெரியாதவனாய் கிடக்கின்றான். இப்பொழுது அவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே என்று கேட்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். பின் ஆகவே ஆண்டவர் அந்த இடத்திலே அவனுக்கு சொல்லவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்ய நான் சித்தமாயிருக்கிறேன் என்று அவனுக்கு சொல்லவில்லை. நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். எப்படி அவன் எழுந்து போக முடியும்? கண் தெரியாமல் போய்விட்டது, கண் தெரியாமல் போய்விட்டது. திமிர் பிடித்து புறப்பட்ட இந்த வாலிபனாகிய சவுல், நான் செய்கிறேன் என்னால் முடியும் என்று புறப்பட்ட சவுல் எல்லோரும் சிரிக்கும் வண்ணம் வீதியிலே கிடக்கின்றான். பட்டணத்துக்குள்ளே போ என்று உத்தரவு வந்து விட்டது. எப்படி போக முடியும்? தன்னையே நம்பி இருந்தவன் இப்பொழுது மற்றவர்களை நம்பி சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு அவன் ஆளாகிவிட்டான். மற்றவர்கள் அவனுக்கு கைலாக குடித்து அவனை கொண்டு செல்லுகின்றார்கள். ஏன் சவுலுக்கு தம்முடைய சித்தத்தை ஏன் உடனே தேவன் வெளிப்படுத்தவில்லை? பல தகுதிகளை கொண்டிருந்தார் இந்த சவுல், பல தகுதிகளை கொண்டிருந்த சவுல், எண்ணி பார்க்க முடியாத பல தகுதிகளை அவர் கொண்டிருந்தார் சவுல். இப்படி பல தகுதிகளை கொண்டிருந்த சவுலை யாருமே காணாத, யாருமே எண்ணாத ஒரு சிறிய ஊழியக்காரனிடம் தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக அங்கே அனுப்புகின்றார். அங்கேதான் அவனுக்கு தேவனுடைய சித்தம் போதிக்கப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முறைக்கு அந்த ஊழியக்காரன் தான் பவுலம் வந்திருக்க வேண்டும் என்றால் பவுல் சகல சாஸ்திரங்களும் கற்றுத் தேர்ந்த மனுஷன். ஆனால் ஆண்டவர் அவனை அனுப்புகின்றார், போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். வேதங்கள் கற்று தேர்ந்த சவுல் இன்றைக்கு தேவ சித்தத்தை அறிய இவனிலும் ஒரு கீழான ஒரு சிறிய ஊழியக்காரனிடம் அனுப்பப்படுகின்ற இந்த ஒரு நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலங்களிலே சிலர் எங்களுக்கு சபை தேவையில்லை, எங்களுக்கு சபை ஊழியர் தேவையில்லை, அவங்களோட ஆலோசனையும் எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு பைபிள் இருந்தால் போதும், நான் எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன், நான் அதன்படி நடந்தால் போதும், எனக்கு சபையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி போட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் இவ்விதமாய் வீட்டிலே இருக்கின்ற ஜனங்களை இன்றைக்கு ஏராளமாய் நாங்கள் காணுகிறோம் அல்லவா? எவ்வளவு ஒரு பெருமையின் ஆவி, தங்களுடைய சுயபலத்தை குறித்த ஒரு ஆவி அவளிலே செயல்படுகிற என்பதை சிந்தித்து பாருங்கள். இங்கேதான் அவர்கள் தங்களுக்கு தாங்களே கனி கொடுக்கிறவர்களாக அங்கே காணப்படுகின்றார்கள். இவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக எச்சரிக்கிறார். அருமையானவர்களை, வேதத்திலே இப்படிப்பட்டவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இதை இன்றைக்கு இந்த ஜனங்கள் அறிகிறார்களா? எவ்வளவு ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சபைக்கு வரையில்லை, எங்களுக்கு சபை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேற ஆலோசனை தேவையில்லை, எங்களுக்கு போதர் தேவையில்லை, எங்களுக்கு ஊழியக்காரர் தேவையில்லை, ஒருதன் தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய சித்தப்படி நாங்கள் கனி கொடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று தேவன் எச்சரிக்கின்றார். தேவன் தம்முடைய ஜனங்களிடமிருந்து எப்பொழுதும் கனிகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தான் தேவனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்காகவும் அவருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றுக்காகவும் அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று அவர் காத்திருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கல்லவா? நல்ல திராட்சை பழங்களை தருமென்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதிலே ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். நடந்தது என்ன? அருமையானவர்களே, அங்கே அவர் எதிர்பார்த்தது அங்கே இல்லை.
ஆண்டவர் தம்முடைய சீசரிடம் கூறியதை வாசியுங்கள் பார்ப்போம். யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம். யோவான் 15:16வது வசனம் வாசியுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பதற்காகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கின்றார். நன்றாக அறியுங்கள். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் கனி கொடுப்பவர்களாய் இருப்பதற்காகவே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். பின்ன நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதும் அதற்கு பதில் கிடைப்பதும் நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்கு உரியதல்ல என்பதை ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வசனத்திலே இருந்து தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆழமான சத்தியத்தை அறியாமல் தங்கள் ஜெபத்தில் கிடைக்கும் பதிலெல்லாம் தங்கள் முன்னேற்றத்திற்கு அல்லது தங்களுடைய செழிப்பான வாழ்க்கைக்கு மட்டுமென அவர்கள் எண்ணி விடுகிறார்கள். இது தவறு, இது தவறு. உதாரணமாக பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நான் ஒரு வசதியான வீட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். தேவனுடைய கிருபையினால் இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அந்த வீடு என்னுடைய ஜீவியத்துக்கும் அதே வேளையிலே தேவராட்சிய பணிக்கும் என திறக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு அவ்விதமாக இன்றைக்கு சிந்திப்பவர்கள் குறைவு. இன்றைக்கு பாருங்கள், வீடு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள், வீடு கிடைத்து விடுகிறது, சபையிலே வந்து சாட்சி சொல்லுகிறார்கள், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு வீடொன்று தந்தார். உடனே எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அவருடைய சாட்சி உடல் பேப்பரிலே வந்து விடுகின்றது. ஆனால் சாட்சி கொடுத்த அடுத்த ஞாயிறு அதிலிருந்து மாதக்கணக்காக அவர் சபைக்கு வருவதில்லை. ஏன் என்னென்று கேட்டால், ஐயோ தூரமா இருக்குது, வசதி இல்ல, அதனால என்னால வர இயலாமல் இருக்குது, நான் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வரட்டா, பிறகு 2 மாசத்துக்கு ஒருக்கா வரட்டா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வரட்டா, பிறகு அப்படியே அவர் போயிடுவார், அப்படியே அவர் தூரத்துக்கு போயிடுவார். பின்ன ஆண்டவர் வீடு கொடுத்தார் என்றால் ஆண்டோடைய ராஜ்ய பணி தடப்படுறதுக்கா கொடுத்தார்? சிந்தித்து பாருங்க. பின்னாகவே இன்றைக்கு நான் ஒரு வீட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அடுத்த நாள் பல வீடுகள் வரும். நீங்க ஒரு வீட்டுக்கு ஜெபிச்சு பாருங்க, பல வீடு வரும் கட்டாயம். ஆனால் நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படிதானா இந்த வீடு வருகின்றது, என்னுடைய ஜெபத்துக்குரிய பதில்தானா இது கிடைத்திருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் வரும் இந்த சூழ்நிலைகளை நான் பல சூழ்நிலைகளில் நான் அவதானிச்சிருக்கிறேன். அருமையானவர்களே, பல பிள்ளைகளுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த சூழ்நிலையிலே இது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது என்னுடைய ஜெபத்துக்கு பலனாக கிடைத்த வீடுதானா, கர்த்தர் தருகின்றதானா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உடனடியாக உடைய போதகருடைய ஆலோசனை நாட வேண்டும். இது தேவனுடைய சித்தம் தானா, தேவனுடைய சித்தம் தானா இதிலே நடந்திருக்கிறது என்று நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒரு வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வேலையின் மூலமாக நான் என்ன செய்கின்றேன்? என்னுடைய வசதியை பெருக்குவதற்காக அல்ல, அந்த வேலையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையும் அதே வேளையிலே தேவராட்சிய பணிகளும் பங்கிடப்பட வேண்டும். அருமையானவர்களே,
ஆகவே அது இல்லாவிட்டால் தேவனுடைய சித்தம் இல்லை. மட்டுமல்ல, இன்னும் பாருங்கள், திருமணம் ஒன்றுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு திருமணத்துக்கு ஜெபிச்சோடனே 4-5 திருமணம் வந்துவிடும் உடனடியாக. ஆனால் தேவனுடைய சித்தப்படியான திருமணம் வருகின்றதா? அப்படி என்றால் என்னுடைய ஜெபத்துக்கு வந்த பதில்தானா என்றதை பார்க்க வேண்டும். ஆகவே நான் ஜெபித்த விற்பாடு வருகின்றதெல்லாம் தேவன் கொண்டு வருவது என்று நினைத்து விடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். மிகவும் பண வசதிகளோடு பலவிதமான ஒரு பலத்த பண செல்வாக்கோடு ஒருவன் வருகிறான். ஆண்டவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க இப்படி ஒரு வரனை உண்டா, இப்படி ஒரு சம்மதத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைத்து விடக்கூடாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே அவன் தேவனுக்குள் பயந்து நடக்கின்ற மனுஷன் தானா? அதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன் என்று மட்டும் உடனே நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவன் தேவனுக்குள் நடக்கின்ற மனுஷனா? தேவனுக்கு பயந்தெடுக்கிற மனுஷனா? நான் என்னுடைய குடும்பம் இவனோடு சேர்ந்தால் என்னுடைய குடும்ப வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படுமா? அதை சிந்திக்க வேண்டும். அல்லது போனால் இது தேவன் கொண்டு வருகின்றதில்லை என்பதை நாங்கள் நினைத்து நாங்கள் அதை தள்ளிவிட வேண்டும், நீக்கிவிட வேண்டும். ஆகவே என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான சூழ்நிலைகளிலே தேவனுடைய சமூகத்திலே இருந்து நாம் உடனடியாக தேவ ஆலோசனையை பெற வேண்டும். அதே வேளையிலே போதகருடைய ஊழியர்களுடைய ஆலோசனைகளை கேட்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்குள்ளாக தருகின்ற ஆலோசனைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம் விதமாய் செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்துக்கு முரணாக உள்ளதை நாம் ஏற்றுக்கொள்வோமாயின் அதன் காரணமாக பல வேதனைகளை நாம் நிச்சயமாக இன்றைக்கு சந்திப்போம். எத்தனை விதமான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதை. ஆனாலும் அவர்கள் தங்களை விட்டு கொடுக்க மனமில்லாமல், ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் இன்னும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தாங்கள் செய்த பாவங்கள் சரி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வாழ்க்கை பூராகவும் அவர்கள் கண்ணீர் வடிக்கின்ற நிலைமையிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மனம் திரும்ப விருப்பமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், இளம் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலத்திலே ஒரு திருமண காரியமாக வரும் பொழுது கர்த்தருடைய சித்தம் இல்லாம வருகின்ற எந்த காரியத்தை நீங்கள் நிர்மூலமாக்கிவிட வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அவரை விரும்பி இருந்தேன், அதனால் அவர் அவவிசுவாசி, நான் திருமணம் செய்து அவரை நான் மீண்டுமாக மாற்றி விடுவேன் என்று மட்டும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அது உங்களுடைய வேலை அல்ல. கர்த்தருடைய காரியம் என்ன? நீ ஒளியின் பிள்ளையோடுதான் நீ ஐக்கியமாக வேண்டும். இருளுக்குள்ளே நீ சென்று அவரையும் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டுருவேன் என்று சொல்லுகின்றது மடத்தனமான மற்றவர்களை மடையராக்கின்ற ஒரு காரியம், தேவனையுடைய நாமத்தை தூசிக்கின்ற ஒரு காரியம். அப்படித்தான் இன்றைக்கு நகரத்திலே கூட இன்றைக்கு நடந்த நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்படி என்றால் நான் கல்யாணம் செய்து விட்டேன், அப்படி என்றால் என்னுடைய புருஷனை நான் விட்டுவிட வேண்டுமா? நான் சொல்லுகின்ற ஆலோசனை தேவனுக்காக விடத்தான் வேண்டும். பிள்ளைகள் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுக்காக நீ விடத்தான் வேண்டும். இதுதான் என்னுடைய பதில். இதை எந்த மனுஷராலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அறிந்தும் நீ செய்த பாவம், நீ தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க உனக்கு தேவன் அனுமதிக்கவில்லை. நீ மனம் திரும்ப வேண்டும். ஆனால் நீ மனம் திரும்பாமல் இருந்த ஒரு குடும்பம், அதற்குள்ளே ஒருவர் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது நீங்கள் அவைகளை தாங்கி உங்களுடைய நடத்தையினால் மற்றவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு காலமும் பிரிந்து செல்ல அது அனுமதி இல்லை. ஆகவே இளம் பிள்ளைகளாயினும் தங்களுக்கு வருகின்ற அந்த எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் கர்த்தருடைய பாதத்திலே விட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற
ஒரு துணையை கர்த்தர் நிச்சயமாக தருவர் அருமையானவளை. ஏனென்றால் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஓசியாவிலே 6ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசியுங்கள். ஓசியாவிலே 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகின்ற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அருமையானவர்களே. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை மீறியதற்கு நாம் எந்த வகையிலுமே நாங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஒருவரையும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகின்ற அறிவையும் விரும்புகின்றேன். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனங்கள் தம்மை நெருங்கி தம்மை அறிந்து கொண்டு தமக்கு கீழ்ப்படிந்து ஜாதிகளுக்கு தம்முடைய மீட்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையின்படி நாம் அப்படியான ஒரு வாய்க்காலாக நாங்கள் இருக்க வேண்டும். அபிதமான ஆசீர்வாதமான வாய்க்காலாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் தவறு செய்துவிட்டு நான் இருளின் வாழ்க்கைக்குள்ளே சென்று விட்டு நான் ஆண்டவரை அறிவிக்கிறேன் என்று தயவு செய்து சொல்லாதிருங்கள். அது இந்த ஊழியம் இந்த இடத்திலே கர்த்தர் இந்த ஊழியக்காரனை வைத்திருக்கும் வரைக்கும் இந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சத்தியத்தின்படி அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு வெளிச்சத்துக்கு மற்றவனுக்கு நாங்கள் வெளிச்சம் காட்ட முடியாது. மற்றவனை இருளுக்குள்ளே தான் நிச்சயமாக கொண்டு போவோம். ஆகவே நாம் முதலிலே மனம் திரும்ப வேண்டும். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மீண்டுமாக மனம் கசந்து அழுந்து நான் மாற வேண்டும். இருளின் ஆதிக்கங்களை நான் அகற்றிவிட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நான் வாழ வேண்டும். அதன் பிற்பாடு நான் மீட்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வாய்க்காலாக நான் மாற வேண்டும். அப்பொழுதுதான் இருளிலே வாழுகின்ற ஜனங்கள் வெளிச்சத்தை காண முடியும். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியரிலே ஆவியின் கனிகள். அது நம்முடைய பண்பிலே நம்முடைய குணத்திலே காணப்பட வேண்டிய கனிகள். நம்முடைய பண்பிலே காணப்பட வேண்டிய கனிகள் ஆவியின் கனிகள். இந்த யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற கனிகள், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி என்று ஆண்டவர் கூறுவது அவருடைய சேவையிலே நாம் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய பணி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான். நீங்களும் நானும் ஆண்டுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் படிக்கத்தான் அருமையானவர்களே உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாயை திறந்து சொல்லுகிறதை நீங்கள் தயவு செய்து இந்த வார்த்தை மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அருமையானவர்களே, அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது நீங்களும் நானும் அவருக்கென்று கனி கொடுக்கும்படியாக, அவருடைய பணிகளை நிறைவேற்றுவதற்காக. அருமையானவர்களே, அதுதான் கனி கொடுத்தல். ஆகவே தேவன் உங்களுடைய ஒவ்வொருவருடனும் அந்த தனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கின்றார். இதற்கு அருமையானவர்களே நீங்கள் பொறுப்பாளிகளாயிருக்கிறீர்கள். எல்லாரும் பொறுப்பாளிகளாயிருக்கிறீர்கள். இதை குறித்து நீங்கள் அக்கறையின்றி ஒருபொழுதுமே வாழ முடியாத அருமையானவர்களே. ஏனென்றால் வேதம் எச்சரிக்கின்றது, கனி ஒடுக்காத மரங்கள் எல்லாம் ஒரு நாள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆகவே நாங்கள் இவ்விதமான எச்சரிப்புகளை அறிந்த நாம் இந்த எச்சரிப்புகளினால் நாங்கள் இன்றைக்கு உணர்த்தப்பட்டு நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்கின்ற ஜனங்களாய் நாங்கள் மாறுவோம். நமக்காக கனி கொடுக்கிறவள் அல்ல. இந்த நமக்காக கனி கொடுத்த இந்த இஸ்ரவேலர்கள் தேவனுடைய இருதயத்தை நோகப் பண்ணினார்கள். நாமோ நம் தேவனுக்கு கனி கொடுக்கின்ற ஜனங்களாய் மாறி தேவனுடைய இருதயத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக்குவோம். ஆமேன். ராஜா
எல்லோருமாக என்னோடு சேர்ந்து இந்த அடியை பாடுகிறீர்களா? வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், அக்கினியாம் ஆவியாரை ஊற்றுமையா. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், அக்கினியாம் ஆவியாரை ஊற்றுமையா. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், அக்கினியாம் ஆவியாரை ஊற்றுமையா. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், அக்கினியாம் ஆவியாரை ஊற்றுமையா. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. சாவுல் என்னும் பொழுதும் சாக வேண்டுமே, பவுலாய் நான் மாற வேண்டுமே. சாவுல் எப்பொழுதும் சாக வேண்டுமே, பவுலாய் நான் மாற வேண்டுமே. அன்பு அமைதி பறிவுள்ளம் எனக்கு தாருமே, ஐயா அது என் தாகமே. அன்பு அமைதி பறிவுள்ளம் எனக்கு தாருமே, ஐயா அது என் தாகமே. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. வருகிறோம் வருகிறோம் தாகத்தோடு வருகிறோம், ஆவியின் கனி ஒன்றே போதுமையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் தனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட இந்த நோக்கத்தை கர்த்தர் தன்னுடைய வாயினால் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் சத்தியத்தின் மூலம் அறிந்து கொண்டீங்க. நீங்கள் சத்தியத்தை கல்லாதவர்களாய் அல்ல, நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். சத்தியம் உடைய இருதயத்துக்குள்ளே வந்து அடைந்திருக்கின்றது. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது உங்களுடைய இருதயத்திலே பேசுகிறது, கிரியைகளை நடப்பிக்கிறது. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஜனங்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய இவ்வளவு கால ஆவிக்குரிய வாழ்க்கையும் சில வேளைகளிலே நீங்கள் வீணாக கழித்து விட்டேனே, நான் எனக்கென்று கனி கொடுக்கின்ற ஒரு மனுஷனாக அல்லது எனக்கென்று ஒரு கனி கொடுக்கிற ஒரு மனுஷியாக நான் வாழ்ந்தேனே, இவ்வளவு நாட்களையும் நான் வீணாக்கி விட்டேனே என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளையிலே வேதனைப்படலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் காண்கின்றார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கின்றார். ஆண்டவரே, இவ்வளவு காலமும் நான் வீணாக்கி விட்டேன். இந்த வேளையில் இருந்து நான் உமக்கு கனி கொடுக்கின்ற ஜனமாய் நான் மாறப்போகிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அவருடைய ஆசீர்வாதம்
உங்கள் மத்தியிலே நிச்சயமாய் கடந்து வரும் அருமையானவர்களே. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தரப்படும் அருமையானவர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபொழுதும் வெட்கமடைந்து போக மாட்டீர்கள். கர்த்தருக்கு கனி கொடுக்கிற எந்த ஒரு மனுஷனும் வெட்கமடைந்து போக மாட்டான். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக அவர் வைப்பார். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் உறுதியானதாயிருக்கட்டும், நிச்சயமானதாயிருக்கட்டும், மாற்றமில்லாததாயிருக்கட்டும். உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் அந்த தீர்மானம் மாற்றப்படாதாய் அமையட்டும். கர்த்தர் உங்களுக்கு தேவையான பலத்தை தந்திருக்கின்றார். உங்களுடைய நீங்கள் தனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சகலதையும் உங்களுக்கு அவர் செய்திருக்கின்றார். இந்த இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு தாங்களே கனி கொடுத்து ஆகாத திராட்சை செடியாய் மாறினார்கள். ஆனால் நமக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான திராட்சை செடியாய் இருக்கின்றார். நாங்கள் அவரிலே நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக நல்ல கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலே நீங்கள் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை வந்தடையும். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலே நீங்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி கூறுங்க. சில விடயங்களிலே உங்களுக்கு பலவிதமான பலவீனங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை மாற்றுமையாண்டு நீங்கள் இந்த வேளையிலே சொல்லுவீங்க என்றால் அவருடைய பரலோகத்தின் பலன், பரம பலன் இந்த நேரத்திலே உங்களை நிரப்பும். அவருடைய பலன் உங்களை நிறைக்கும். நீங்கள் அவருடைய பலனினால் நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே ஐயா உம்முடைய சபையிலே அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே கொடுப்பதற்காக ஆண்டவரே ஐயா இந்த அடியேனுக்கு ஒரு கிருபையை அளித்தீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். இது அடியேனுக்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த மகாபெரிய கிருபை ஐயா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்தின் சத்தியங்களை வெளிப்படுத்தி வேதத்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய இதயங்களில் ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் பேசியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஐயா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்தவர்களாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே தங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இனிமேல் உங்களுக்கு நாங்கள் கனி கொடுக்கிற ஜனமாய் நாங்கள் காணப்படுவோம் என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வலிவான ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டுமாய் நான் சொல்லுகிறேன் ராஜா. உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டுமாய் சொல்லுகிறேன் ராஜா. இன்னுமாய் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் இறுதி வரை ஆண்டவரே நம்முடைய தீர்மானத்திலே நிலைத்திருக்க ஆண்டவரே என்ன கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் என்ன சூழ்நிலைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை காக்க பொழுதிலும் தங்களுடைய தீர்மானத்திலே உறுதியாய் இருந்து ஆண்டவரே உங்களுக்கென்று கனி கொடுக்கிற ஜனங்களாய் மாறி ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு வாய்க்காலாக அவர்கள் என்றென்றுமாய் காணப்பட நீங்கள் தாமே தேவையான உன்னத பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுப்பதற்கு தயங்குகின்ற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் காணீர்கள் ராஜா. கர்த்தாவே ஐயா அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு ஏற்ற பலத்தை ஆண்டவரே நீங்கள் இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு பூர்ணமாய் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ராஜா. பூர்ணமாய் கொடுக்க வேண்டுமே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே தவறி போவது உம்முடைய சித்தம் இல்லை ஆண்டவரே. ஆகவே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தாமே உம்முடைய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காணப்படும்படியான பெரிதான கிருபையை இந்த வேளையிலே நீங்கள் அளித்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அதை விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம் ராஜா.
கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் விசுவசிக்கிற ஜனங்களாய் இந்த இடத்திலே இருக்கிறோம் ராஜா. இந்த இடத்திலே நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகளையும் நீங்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த வழி நடத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக, உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே அறிந்து அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு ஆண்டவரே நடக்கின்ற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட நீங்கள் தாமே உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இளம் பிள்ளைகளையும் உங்களுடைய ஆலயக்குழு ஒப்புத்தருகிறேன் ஐயா. தேவரீரே தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆக்கும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாங்களுக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஒரு அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.